ராகவன். நீசா சொல்லிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? சொல்லுங்க. ஃபுல் நேம் சொல்லுங்க, நான் சொல்றேன். ராகவன் தான். ஃபுல் நேம் என்ன? ராகவன். செல்வம். செல்வம். செல்வா, செல்வம். செல்வம். களத்தூர் கண்ணமால செல்வா, அதுதான் சொல்றீங்களான்னு டவுட் இருக்கு. அதுதானா? கரெக்டா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் படம் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரிப்பீட் வாட்ச் பண்ணுவீங்களா? இல்ல, ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கேன். ஒரு வாட்டி என்னால தாங்க முடியல அந்த படம். சக்திவேல். இப்பதானே நானே சொன்னேன். அது கிடையாது. அது கிடையாது. அது இல்லையா? வேற எதுலயோ சக்திவேல். ஆமா, இது வந்து ஒரு ஐகானிக். இல்ல, இது வருத்தப்படுவீங்க. சொல்லுங்க. தேவர் மகன். இப்போ ஊர்வசி மேம் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து மிரண்டிருப்போம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க ஐயோ, க்ளோஸ்ல ஃபேஸே பண்ண முடியாது அவங்கள. அவங்க வந்துட்டு அதுவும் காமெடி வேறல்ல அவங்களோட ஃபோர்ட்டே. ஸோ ஒரு சில சீன்லாம் வந்துட்டு இப்போ அவங்க கவுண்டரில் எடுக்கிறப்போ அவங்கள பார்த்தே நடிக்க மாட்டேன். என்னோட க்ளோஸ் எடுக்கிறப்போ அவங்க காதை பார்த்து நடிப்பாங்க. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாற்றுறது பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துடும். எனக்கு ரெண்டு பேருமே ரஜினி சாரும் பிடிக்கும், கமல் சாரும் பிடிக்கும். எனக்கு ஒருத்தரும் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல லைக் அவங்க படத்தை நிறைய பார்த்துருக்கேன். ஓகே. இப்போ இதே இடத்துல உட்காந்து இன்னொரு இன்டர்வியூ பேசினப்போ இது ரஜினி சார், அது கமல் சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா அது ரொம்ப 2 pillars ஆஃப் லைக் ஒரு என்டையர் ஃபேஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அவங்க பாண்டியராஜ் சார் படம் ரிலீஸ்க்கு அப்புறமே அப்பவே கால் பண்ணிட்டாரு. ஓகே. அப்போ தெரியாது யாருன்னு தெரியாது. எங்க டீம்ல எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா அவர் கால் பண்ணி விஷ் பண்ணாரு. தட் லப்பர் பந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்க நடிக்கணும்னு தான் சினிமாவுக்கு வந்தீங்களா இல்ல வந்து டைரக்ஷன் அந்த சைடுல போனீங்க? ஆக்டிங்ல தான் சினிமாக்குள்ள வந்தேன். பட் ஆசை வந்துட்டு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு. லப்பர் பந்துல நீங்க நடிச்சிருந்தீங்க. தமிழரசன் சார் வந்து தனுஷ் அவர்களை வச்சு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல நீங்க இருக்கீங்களா? நடந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் இருக்கிற காம்பினேஷன்ல நம்ம வந்துட்டு அவங்களோட பொண்ணா நடிக்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ அது சொன்ன உடனே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல. 20 years ஆஃப் ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபக். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சஞ்சனா மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோ விட்டுருந்தாங்களே, அதை பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தீங்க. எனக்கு ஏற்கனவே உங்களை லப்பர் பந்தில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எப்படி வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அந்த படத்தை பார்த்துட்டு தான் இதுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு நேரில் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க சார். ஓகே. என் ஸ்டோரி ஒரு ஐடியாவாக சொன்னார். லைக் எனக்கும் எக்ஸைட் ஆகுதான்னு பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து எப்படியாவது இது அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி அமைஞ்சு இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்களா பார்த்துட்டு சார்? பாண்டியராஜ் சார் படம் ரிலீஸ்க்கு அப்புறமே அப்பவே கால் பண்ணிட்டாரு. ஓகே. அப்போ தெரியாது யாருன்னு தெரியாது. எங்க டீம்ல எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா அவர் கால் பண்ணி விஷ் பண்ணாரு. தட் லப்பர் பந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய சீனியர் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க் பண்ண அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு சீன் பண்றப்பவும் வித்தியாசமா இருந்தது. ஓகே. அண்ட் ஒரு நம்ம கத்துக்கிறதுக்கு தானே போறோமே ஒரு படம். ஸோ நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. அண்ட் எப்படி ஒருத்தரும் இம்ப்ரவைஸ் பண்றாங்க செட்ல அப்படின்னு பாக்குறப்போ நம்ம இன்னும் எவ்வளோ கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற அந்த ரியலைசேஷனும் இருந்தது. அண்ட் இந்த படம் முடிச்சு வெளில வரப்போ ஒரு ஒரு அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்ட் ஆச்சு. ஓகே, நம்மளால இதுக்கு மேலேயும் நல்ல ப்ராஜெக்ட் நிறைய பண்ண முடியும். மிஷ்கின் சாரோடைய காம்பினேஷன்ஸ் இருக்கா? அதெல்லாம் அப்படி இருந்துச்சு? அந்த ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி லைவாக பார்க்குறப்போ எப்படி டெலிவர் பண்ணுறாரு, எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னு அவர் ஸ்டைலில் வந்து பண்ணுறது வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. நேரில் வந்து அதை எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ நீங்கள் நடிக்கணும்னு தான் சினிமாவுக்கு வந்தீங்களா இல்லை வந்து டைரக்ஷன் அந்த சைடில் போகணும்? ஆக்டிங்ல தான் சினிமாக்குள்ள வந்தேன். பட் ஆசை வந்துட்டு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஓகே. எதனால டைரக்ஷன் உங்களுக்கு? அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்ன வயசுல ஆசை இருந்திருக்கு. ஓகே. படங்கள் பார்த்து வர்றதுதான். ஓகே. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து பேசிக்காக இப்போ பொண்ணுங்க எல்லாருமே எஸ்டிஆர் ஃபோட்டோ, விஜய் ஃபோட்டோ இந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க வீட்டில். நீங்கள் வந்து கமல்ஹாசன் சாரோடைய ஃபேன் தான் நீங்கள்? ரொம்ப பிடிக்குமா அவரை? எனக்கு ரெண்டு பேருமே ரஜினி சாரும் பிடிக்கும், கமல் சாரும் பிடிக்கும். எனக்கு ஒருத்தரும் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல லைக் அவங்க படத்தை நிறைய பார்த்துருக்கேன். இப்போ இதே இடத்துல உட்காந்து இன்னொரு இன்டர்வியூ பேசினப்போ இது ரஜினி சார், அது கமல் சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா அது ரொம்ப 2 pillars ஆஃப் லைக் ஒரு என்டையர் ஃபேஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அவங்க
ஓகே. ஸோ அவங்க ரெண்டு விதமான லேர்னிங்ஸ் இருக்கும் அவங்களோட படம் லிஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ யா இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இல்லை விஜய் சார் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கமல் சார் வந்துட்டு இல்லை கமல் சார் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்டீங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் டேரக்ஷன் பிடிக்கும்னு இப்போ பொதுவாகவே டேரக்ஷன் பிடிக்கும்னு சொல்கிறவங்க எல்லாருமே கமல் சார் வந்து ஒரு லேர்னிங்காக எடுத்துப்பாங்க பெருசாக அந்த மாதிரியா? எல்லாருமே லேர்னிங் அப்படி பார்த்தா. ஓகே. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிங் ப்ராஜெக்ட்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சீனியர் டைரக்டர்ஸு நியூ கமர்ஸ் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு செட் எடுத்து ரன் பண்ணுறாங்க. ஒருத்தர்கிட்டையும் நிறைய அப்சர்வ் பண்ணி கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஓகே. அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல். இப்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ டைரக்டர்ஸ்க்கு இத்தனை செட்டு பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமா அப்படின்னு தெரியல. ஒரு ஆக்டராக எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு. இத்தனை செட்டு போய் விதவிதமான டைரக்ஷன் அப்ரோச்சஸ் கற்றுக்க. ஓகே. ஸோ பிளஸ்ட். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசைப்படுற கேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு? இப்போ இந்த படத்துல பாக்குறப்போ ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரியான ரோல் தான் இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டு பண்றதா? இப்போ லப்பர் பந்தலையுமே அதே மாதிரியான ஒரு ரோல் தான். அதுல நீங்க கொஞ்சம் போல்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இதுலயும் அதே மாதிரியான ரோல் தானா? கதை கேட்டு வர ஆசை தான். இப்போ இந்த ஐடியாவா கேட்டப்போ எனக்கு பயங்கர ஆசை வந்துருச்சு. இது ப்ராப்பரா அந்த ஹீரோ ஹீரோயின் சப்ஜெக்ட் இல்ல, ஆப்வியஸ்லி காம்பினேஷனா இருக்குல்ல இத்தனை பேரோட. இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் இருக்கிற காம்பினேஷன்ல நம்ம வந்துட்டு அவங்களோட பொண்ணா நடிக்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ அது சொன்ன உடனே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல, அது அப்படி பில்ட் ஆகிறது தான் அது. அண்ட் எல்லா விதமான ரோல்ஸும் பண்ணணும். எனக்கு இது வரைக்கும் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். லைக் ஒரு 10% தான் நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. ஓகே. நிறைய பயணம் இருக்கு. ஸ்டார்டிங். இன்னொரு விஷயம் கேட்கணும் என்னன்னா, பாண்டியராஜ் சார் பற்றி கேள்விப்படுறப்போ நிறைய இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த படமும் ஒரு 44 டேஸ் கிட்ட தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ வந்து அது உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு, அது பொறுமையாக நம்ம பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி? அப்படிலாம் இல்லை, எனக்கு ஃபாஸ்ட்டாக எனக்கு அந்த எனர்ஜி இருக்கும் போது நம்ம ஒரு வேகத்துல வேலை பார்ப்போம்ல, ஃபாஸ்டா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவர் சீன் சொல்றப்போ இப்போ நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம், பாண்டியராஜ் சார் மூவிஸ்லாம் பார்த்து ரசிச்சிருப்போம். அவர் சீன் சொல்றப்போ யோசிச்சு பாத்துறீங்களா பாண்டியராஜ் சார் படத்துல வந்து நடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி? அதான் சொல்றேன், கதை கேட்கறப்பே அது இருந்தது. இவரு இந்த வேர்ல்டுல ஒரு பார்ட் ஆருண்டாலே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப என்டர்டெய்ன் நினைச்சேன். அது வந்து அந்த ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஒருத்தரை ட்ரீட் பண்ணிக்கிட்டதும், எல்லாமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுலேருந்து உட்காந்து கதை பேசுறதுலேருந்து, அண்ட் ஒருத்தருக்கு ஒர்க் பண்றப்போ மேம் சார்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டதுலேருந்து, ஓகே, அது அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. பட் முடிச்சு போறப்போ பயங்கரமா மிஸ் பண்ணேன் எல்லாத்தையும். ஓகே. அது இல்லாமல் ஜெயராம் சார், ஊர்வசி மேடம், இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? செட்டில் நடந்த ஒரு மெமரியான ஒரு விஷயம். செட்டில் நிறைய இன்சைட் ஜோக்ஸ் இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் வரப்போ அவங்க 2 பேருக்கும் நிறைய இன்சைட் ஜோக்ஸ் இருந்தது. அவங்க கண்ணிலே பேசிப்பாங்க இது அப்படின்னு. ஒரு பாயிண்ட் மேல ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நானும் அனந்திகா அவங்க கூட காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட கேங்ல எங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு இடத்துல. அவங்களோட கேங்ல சேர்த்துக்கிட்டாங்க. நிறைய ப்ரமோஷன் இன்டர்வியூல அதேதான் நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நாங்க சீன் பண்றப்போ ஒரு சில சீக்ரெட்ஸ், ஒரு சில இன்சைட் ஜோக்ஸ்ல எங்களுக்கு ஒரு இன்சைட் இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். அது எங்க 4 பேருக்கு மட்டும் தான் தெரியும். நாங்க ஜெயராம் சார் சொல்லுவார், இது ஸ்கிரீன்ல பாக்குறப்ப யாருக்கும் தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும் இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது ஏதாவது ஒண்ணு வந்துட்டு இப்போ இப்படி சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்படி கை வச்சிருக்கிறப்போ இந்த வேலை இருக்கும். இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறப்போ நம்ம பேசுறதுனால இப்படி வச்சேன் அப்படின்னு உனக்கு தான் தெரியும். லைக் அந்த மாதிரி குட்டி குட்டி இது ஒரு இதுக்கு அந்த மாதிரி 4 பேர் ஒரு கேங்கா செட் ஆனதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீனியர்ஸ்ல எவ்வளவு சீனியர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்கல்ல, அதெல்லாம் பிளஸ்ட். ஊர்வசி மேம் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து மிரண்டிருப்போம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க ஐயோ க்ளோஸ்ல ஃபேஸே பண்ண முடியாது அவங்கள. அவங்க வந்துட்டு அதுவும் காமெடி வேற இல்ல அவங்களோட ஃபோர்ட்டே. ஸோ ஒரு சில சீன்லாம் வந்துட்டு இப்போ அவங்க கவுண்டர்ல எடுக்கிறப்போ அவங்கள பார்த்தே நடிக்க மாட்டாங்க. என்னோட க்ளோஸ் எடுக்கிறப்போ அவங்க காதை பார்த்தா நடிப்பாங்க. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாத்துறது பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துடும். கண்ட்ரோலே பண்ண முடியும். அதுவும் சும்மா சிரிப்பு இல்லை, நம்மளுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்கி சிரிப்பு வரும் தெரியுமா, நிப்பாட்ட முடியாத சிரிப்பு வரும் தெரியுமா, அந்த அளவுக்கு லைக் ஸ்பாட்ல நேர்ல பார்க்க ஸ்கிரீன்ல ஆப்வியஸா பயங்கரமா ஒர்க் ஆகும். அது ஒரு கைண்ட் ஆஃப் சக்சஸ் தான். ஆனா நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்க ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க காது பத்தில நடிச்சிருக்கேன் நிறைய சீன்லாம். ஓகே.
ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று விட்டுருந்தாங்க, சாண்டி மாஸ்டர்லாம் இருந்தாங்க. அதில் உங்களுடைய டான்ஸ் போர்ஷன் சின்னதாக தான் இருந்துச்சு, ஆனால் அதை பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாண்டி மாஸ்டர் பற்றி சொல்லுங்க. சாண்டி மாஸ்டர் முன்னாடிலேருந்தே தெரியும், அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி வந்தது, பட் அது அமையலை. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலயமா வந்துட்டு அவர் கூட ஒர்க் பண்ணல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் செட்டில் வந்து எல்லாருக்கும் ஒரு கோ ஆக்டர் கோ ஸ்டார் தாண்டி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், எல்லாருமே பயங்கர கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு. அண்ட் ஆப்போசிட்ல லைக் நடிக்கிறது யாரா இருந்தாலுமே அவங்க கூட பேசி அந்த சீனோட அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு வந்து அவங்க வந்து அவங்களும் ஃபுல்லஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த சீனோட குட்டுக்கு ஒர்க் பண்ணுவார். லைக் அவர் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுவார், எல்லாருமே சேர்ந்து நல்லா பண்ணும் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுவார். ஓகே, இந்த படத்தில் இந்த கேரக்டர் என்கிட்ட கொடுக்குறப்போ இதில் இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு? எல்லாமே ஈஸி தான்? அப்படியெல்லாம் இல்லை. என்ன கஷ்டமாக இருந்து? சரி, ஓகே, இது சொல்லலாம். அது ஒரு சில ஒரு சில இது இல்லை, ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு லைக் ரொம்ப கோவப்பட்டு கெட்ட வார்த்தை சொல்கிற மாதிரி. யூஸ்வலாக நான் பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி நெகட்டிவ் யாராவது இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா, எனக்கு சுத்தி யூஸ் பண்ணாலே பிடிக்காது. படத்துல இருந்துச்சு. ஆமா, டயலாக்ல வந்துட்டு ஒரு 2 வார்த்தை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எனக்கு அது வந்து சொல்ல கஷ்டமா இருந்தது, ஏன்னா சொல்ல ஹேபிட் இல்ல. ஸோ ஜென்ரலாவே சுத்தி யாராவது மாதிரி பேசினாலும் எனக்கு செட் ஆகாது. ஸோ நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி வேர்ட்ஸ். அதனால அவங்களோட சாய்ஸ் தான், நான் எதுவுமே சொல்ல, அவங்களோட சாய்ஸ் தான். எனக்கு கொஞ்சம் நெகட்டிவா ஃபீல் ஆகும்னால நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஃப்ளோவா வரல எனக்கு, கத்துக்கிட்டேன். அதுக்கு நீங்க சொல்றப்போ பக்கத்துல இருக்கிறவங்க இது சொல்ல ரொம்ப கஷ்டமா சிரிச்சாங்க. நான் டப் பண்றப்போலாம் எல்லாருமே சிரிச்சாங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இந்த படத்துல இருந்து கொஞ்சம் வெளில வந்தா அடுத்து டிசின்னு ஒரு படம் பண்றீங்க. அந்த படத்துல அதை பத்தி கேரக்டர்ஸ் இப்ப சொல்லலாமா? ஆக்சுவலா இங்க கேட்க இன்டர்வியூல சொல்லலாம். எல்லாருமே மொத்தமா கேக்குறீங்களா? பரிமளா பத்தி பேசலாம். ஓகே, ஒரே வாரத்துல முடிச்சு ஏதாவது சின்னதா ஏதாவது? அதான் சொல்றேன், அதை பத்தி டீடைல்டா இப்ப பேச முடியாது. சோ அது பேச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்போ நிறைய சொல்றதுக்கு இருக்கு அதை பத்தி. அது அந்தந்த டைம்ல வந்து பேசினா அது கரெக்டா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. இப்போ உங்க கோ ஆர்டிஸ்ட் உங்க சிஸ்டரா பண்ணிருக்காங்க, அவங்க இதுக்கு முன்னாடி தெலுங்குல ஒரு படம் பண்ணிருக்காங்க, அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய நடிச்சிருக்காங்க. அவங்களோட உங்களுக்கு அந்த பாண்டிங் எப்படி இருந்துச்சு? அவங்க சொல்லி இந்த படத்துல எனக்கு ஒரு கேர்ள் கேங் அனந்திகா, திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசோசியேட் அவங்க. ஸோ இந்த கேர்ள் கேங் வந்துட்டு அமைஞ்சதுக்கு நம்ம படத்துல நம்ம நடிக்கிறோம், எல்லாருக்கூடயும் வந்துட்டு பாண்ட் ஆகிறோம். பட் ஒரு சில பேர் தான், ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல தான் நம்மளுக்கு அந்த ஒர்க் இது தாண்டியும் ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க, லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக எனக்கு கேர்ள் கேங்காக செட் ஆனது அனந்திகாவும் திவ்யாவும் இந்த படத்துலேருந்து. என் அனந்திகா வந்து ரொம்ப லைக் எனக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்கா. ஸோ அந்த மாதிரி யங்கர் சிஸ்டர் தான் அவ. ஸோ அந்த பாண்டிங் வந்துட்டு அது நேச்சுரலாக, அவளுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. ஸோ செட்டில் அது நேச்சுரலாகவே நடந்துருச்சு அந்த பாண்டிங். படத்தில் என்னதான் நாங்கள் அடிச்சுக்கிட்ட மாதிரிலாம் நடித்தாலும், பட் இன் ரியல் லைஃப் அந்த மாதிரி எமோஷன்ஸ் எதுவுமே இல்லை. லைக் இப்போ கூட இவ்வளோ நேரம் வீடியோ காலில் தான் பேசிட்டு இருந்தேன். இங்கே தான் இருக்கா, இதே ஊர்ல தான் இருக்கா, நான் வீடியோ காலே இருப்பா. அந்த அளவுக்கு அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு. திவ்யாவும் பேசிட்டு தான் இருப்பா. இதெல்லாம் இந்த படம் மட்டும் இல்லாமல் தாண்டி லைக் பர்சனல் லைஃப்லயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அவங்க 2 பேரும். ஸோ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இதுக்கு முன்னாடி ஒரு லப்பர் பந்து படம் பண்ணியிருந்தீங்களா, அதுல சில்லாஞ்சிருக்கிய சாங் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோன்னு எடுத்துக்கலாமா? இந்த படத்துல அந்த மாதிரியான பாடல்கள் உங்களுக்கு இருக்கா? தெரியல, வச்சிருக்கீங்களா? இருக்கா? வரும்ன்றாங்க, எனக்கு தெரியல நிஜமா. இப்போ இந்த பாட்டு ரிலீஸ் வாட்சா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க ஒரு டொமேட்டோன்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, ரிலீஸ் ஆயிருக்கு. முடிச்சு நீங்க பாருங்க. சோ இந்த 2 பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ இந்த ரிப்பீட் வேல்யூ இருக்கு இந்த 2 பாட்டுலயும். எல்லாம் ஹாப்பியான சாங்ஸ், எல்லாம் எனர்ஜெட்டிக்கான சாங்ஸ். இது ரிப்பீட் வேல்யூ இருக்கு. இது 2 பயங்கரம் வந்திருக்கு. ஃபாக்ஸன் இன்னும் எவ்வளோ நேற்று பேசினேன், அவங்க பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம், நீங்க பாருங்க சர்ப்ரைஸா அப்படின்னாங்க. ஸோ நானும் வெயிட்டிங். மியூசிக்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? மியூசிக்ல கேட்கறதுல தானே, கேட்கறதுல பாட்டு கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆப்வியஸா இருக்கு. சினிமாக்கு எவ்வளோ லைஃப் கொடுக்கறது மியூசிக் தான். கண்டிப்பா. ஸோ அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலமெண்ட் நம்ம வாழ்க்கையிலயுமே கூட, ரொம்ப அத்தியாவசியம்னு நான் நினைக்கிறேன். அது கூட பார்த்தேன், ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு உட்கார்ந்திருந்தீங்க. அது காலுக்காகங்க. ஏன்னா இப்படி ஒரு வாட்டி இப்படி வச்சுட்டு இருக்க காண்டா இருக்கு, இப்படின்னா இப்படி அட்டென்ட் பண்ணி இப்படி வச்சுட்டேன் நான். ஓகே,
இப்போ நான் வந்து பாடுறது பிடிக்குமான்னு கேட்டா நீங்க சொல்லிட்டா அப்படி பாட சொல்லிடுவேங்கிறதுனால இப்படி சொல்லிட்டீங்களா? இல்ல எனக்கு நான் பாட தெரிஞ்சா நான் தைரியமா நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் அப்பெல்லாம் வந்து ஷையெல்லாம் ஆக மாட்டேன். எனக்கு நிஜமாவே பாட தெரியாது. ஓகே. அனந்திகா நீங்க கூட்டு உட்கார வச்சீங்கன்னா அது சிங்கர், அது பாடும். ஓகே. அவளை இன்டர்வியூ பண்றப்ப ஞாபகம் வச்சு கேளுங்க. அப்போ ஓகே, நீங்க மட்டும் தான் தரேன்னு சொன்னீங்க அதனால. ஓகே. என்ன ஓகே ஓகே. அன்பு ஏதாவது சொல்றாங்க? கவின் அவர்களோட ஒரு படம் நடிக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு, உண்மையா? தெரியல. நானுமே அதே போஸ்ட பார்த்தேன். அப்படியா? நீங்க பார்த்த அதே போஸ்ட் நானும் இன்ஸ்டா டேக்ல பார்த்தேன். ஓகே. தெரியல, நான் அவர்கிட்ட வேணா கேட்டு சொல்றேன். அப்படியா? உண்மையா இல்லையா? கேட்டு சொல்றேன், அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். இப்படி சொல்றாங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க, எனக்கு வாய்ப்பு தருவீங்களான்னு நான் கேட்கறேன். ஏன் தரமாட்டாங்களா? யங் ஜெனரேஷன்ஸ் ஹீரோஸ் நான் பேசினதே இல்லை அவரு கூட. அப்படியா? மீட் பண்ணதே இல்லை. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ லப்பர் பந்தில் நீங்கள் நடிச்சிருந்தீங்க. தமிழரசன் சார் வந்து தனுஷ் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்களா? அப்படி அதே போஸ்ட்டை நானும் பார்த்தேன். எல்லாமே இதான், எல்லா போகிற இடத்துலலாம் இதான் கேட்குறாங்க. அதே போஸ்ட்டு எனக்கும் ஃபார்வர்டு வந்தது, நானும் பார்த்தேன். நான் கேட்டு சொல்கிறேன், எனக்கு தெரில. அது அந்த போஸ்ட் பார்த்தா எனக்கே தெரியுது இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே மேம். இந்த நடந்தா ரொம்ப சந்தோஷம். ஓகே. நடக்கல அப்படின்னா எனக்கு கேள்வி கேட்காதீங்க. நானும் அது போஸ்ட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது இப்படி சொல்லி தப்பிச்சிடுறீங்க? தப்பிக்கிறதுக்கு இல்லை, நான் தான் சொல்கிறேன். இப்போது ஒரு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல எனக்கு தானே பெனிஃபிட்டு. ஏன் நான் சொல்லாமல் இருக்கணும்? உண்மைதான், நான் 100% உண்மைதான், நானே ஒத்துப்பேன். ஓகே மேம். இந்த படத்தில் ஸ்பெஷலான ஒரு விஷயம், இப்போது நிறைய ஃபேமிலி த்ரில்லர்ஸ் கூட ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபேமிலி படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகுது. அதுலலாம் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் இந்த விஷயத்துக்காக வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் விஷயம். இந்த படத்துக்கு இல்லை, இன் ஜென்ரல் இந்த மீட்டரில் இருக்கிற இந்த காமெடி, இந்த கமர்ஷியல் ஜோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் இருக்குல்ல உங்களுக்கு, இந்த ப்ரோமோ பார்த்து, இந்த ஸ்டார் காஸ்ட் பார்த்து. இது வந்துட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படம். இது வந்து நம்ம தனியா உட்காந்து வீட்டுல பாக்குறத விட ஒரு குரூப்பா உட்காந்து பாக்குறப்போ, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மட்டும் இல்ல, நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன், இந்த மாதிரி குரூப்பா பார்த்து இது பண்றப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸோட இன்டென்சிட்டியே மாறும். ஓகே. ஸோ அப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா நம்மளுக்கு தான் ஜாலி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. ஓகே மேம். இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு ஃபிலிமுக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு ஃபிலிமுக்கு எவ்வளோ ஒரு பேரியராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, நல்லதுதான். நல்லதுதான். நம்ம வந்துட்டு குவாலிட்டி ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறப்போ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம விட்டுருணும். ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கிற வகையில், ஏன்னா ஷூட் முடிஞ்சிருச்சு இப்போ. ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுல்லெஸ்ட் வந்து நம்ம ஷூட் அப்போ கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலே, ஒரு ஹார்ட் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு கடவுள் பார்த்துப்பாரு. பாண்டியராஜ் சார் உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை ஏதாவது இருக்கா? இந்த கேரக்டரை நீ பண்ணுமா, இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரு? இதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. அப்படி ஸ்பெசிஃபிக்கானா இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் ஐடியாவாக சொன்னப்போ எந்த சிஸ்டர்லாம் சொல்ல, ஒரு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, 2 சிஸ்டர் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கதையாக தான் சார் சொன்னார். ஓகே. அது யார் இன்னொரு ஆள் காஸ்ட் பண்ணுறோமோ அது பொறுத்து யார் ஓல்டர் லுக்கிங்காக இருக்காங்க, யார் லுக்கிங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் நந்து அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே தான் ஓகே, நான் எல்டர் சிஸ்டர், அவள் யங்கர் சிஸ்டர், அந்த மாதிரி. ஓகே. உங்கள் பேர் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் சந்தோஷ் சோபன் சொல்லிட்டு ஒரு தெலுங்கு ஆக்டர், கபல் ஃப்ரெண்ட்லி, அவர் சந்தோஷ் சோபன் நடிச்சிருக்காரு. அவரால் ப்ரொமோஷன்ஸ் அட்டென்ட் பண்ண, அவர் அங்கே ஏதோ ஷூட்ல பிஸியாக இருக்காரு. நேற்று கூட அவருக்கு ஒரே ஃபோமோ, இங்கே நாங்கெல்லாம் இருக்கோம், அவரால் வர முடியலன்னு ஃபோமோ. நேற்று கூட கூட பேசுறாரு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் இது எக்ஸ்பெரிமெண்டல் தான். கபல் ஃப்ரெண்ட்லி ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. கபல் ஃப்ரெண்ட்லி டைரக்டர் வந்து பாண்டி சார் டீம் தான். ஆமா, தமிழ் டைரக்டர். அங்க போய் ஃபர்ஸ்ட் படம். ஆமா ஆமா, தமிழ் சார் டீம் தான், அஸ்வின் சொல்லிட்டு. ஸோ எல்லாமே டீம், எங்க எல்லா டீமுக்கு ரிலேட்டட். அஸ்வின் ஷூட்க்கு வருவாரு அப்பப்போ. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். சந்தோஷ், நாங்கள் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு படம் கூட பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே மேம். அது உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக? ஓகே. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அது நீங்கள் பாருங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வரப்போ இப்போ அனந்தும் சரி சந்தோஷம் சரி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுறாங்கல்ல. லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணது தெரியாமல் அந்த இப்போ நம்ம எந்த லெவலில் ப்ரெசென்ட் பண்ணுறோமோ லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆளுங்க அதே இதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே. இந்த படத்துல சிஸ்டரா பண்ணிருக்காங்க, அவங்களும் ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் ஒன்று பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எனக்காக ஒரு கதை எழுதி அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு? நல்ல ஸ்கிரிப்டா இருந்தா தாராளமா பண்ணலாம். ஓகே. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய 8 வருஷத்துல மாதிரி அந்த ஜோன்ல இருக்குன்னா
ஜாலியா பண்ணுவேன். இப்போ நீங்க ஃபிலிம் மேக்கிங்க்கு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. நீங்க உங்களே டைரக்ட் பண்றது பிரதீப் சார் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்? ஓ உங்களை நீங்களே டைரக்ட் பண்ணி ஒரு புதுசா இருக்கும். இருங்க, இப்ப பண்ணிட்டு இருக்கிற படம்லாம் பண்ணிட்டுவேன். இல்ல டைரக்ட் கண்டிப்பா பண்ணுவேன். அப்டேட் இருக்கா? டைரக்ட் கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே. அது எப்போ அமையுது அப்படின்னு சொல்லிட்டு we'll see. இப்போ டைரக்ட் பண்றதுனா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணுவீங்களா இல்ல ஆர்ட்ஸ் அந்த மாதிரி போவீங்களா? ஆர்ட் சைடு பாப்போம். சொல்லுங்க. பாப்போம் என்ன 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 ஜான்ர் பண்றேன். ஆப்வியஸா எல்லாருக்குமே எக்ஸைட் ஆகிற மாதிரி தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லாரும் என்டர்டெயின் பண்ண தான் ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஸ்கிரிப்டை எழுதி முடிப்பேன்னு நம்புறேன். ஓகே மேம், உங்களுடைய இந்த படம் தேட்டரில் செஞ்சு மக்களுக்கு வந்து நான் ரொம்ப பிடிக்கணும் அப்படின்ட்டு குமுதம் சார்பா வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. ஓகே. கமல் சார் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கமல் சார் நடித்த ஒரு 10 கேரக்டர்ஸ் நேம் மட்டும் சொல்லுவேன், நீங்கள் என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? ஆமாம். எதுல கிருஷ்ணா? கிருஷ்ணா மேம் ஐகானிக் மூவி ஆஃப் தமிழ் சினிமா. நீங்க சொல்லிட்டா நான் வந்துட்டு ஐயோ இதுதானா அப்படின்னு நினைக்கிறேன். யோசிங்க. சொல்லுங்க. மகாநதி. ஓகே ஓகே. இல்ல அது நிஜமாவே அது கேரக்டர் நேம் மறந்துருச்சு. ஓகே ஓகே. ராகவன். ஈஸியா சொல்லிருவீங்க. அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? சொல்லுங்க. ஃபுல் நேம் சொல்லுங்க. நான் சொல்றேன். ராகவன் தான். ஃபுல் நேம் என்ன? ராகவன். இது ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இதுல பாதி சொல்றேன், ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. வேலு. நாயகன். சூப்பர். ஆக்சுவலி அதே பேர் தான் தக் லைஃப்லயும். அது சக்திவேல் நாயகன். ஆமா. அது மாதிரி அதே பேரு தான் யூஸ் பண்ணிருக்கல. சந்துரு. எதுலப்பா சந்துரு? மேம் சந்துரு தெரியல, சொல்லுங்க. இந்தியன். நான் சேனாபதின்னு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியா. அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து எவிடென்ட்டான இதை எடுத்துட்டு வேணும்ட்டே ட்ரிக் பண்றீங்க நீங்க. ஓகே. விசாம் அகமது. வாட்? விசாம் அகமது. விசாம் அகமதா? ஆமா. விஸ்வரூபமா? ஆமா. விசாம் அகமதா? ஆமா. அதாவது அவரோட லைக் ஒரிஜினல் பேர் ஒன்று யூஸ் பண்ணிருப்பாங்க விஸ்வநாதன் சொல்லிட்டு, அது யூஸ் பண்ணல, விசாம் அகமதுன்றாங்க வேணும்ட்டே. சக்திவேல். இப்பதானே நானே சொன்னேன். அது கிடையாது. அது கிடையாது. அது இல்லையா? வேற எதுலயோ சக்திவேல். ஆமா, இது வந்து ஒரு ஐகானிக். வருத்தப்படுவீங்க. சொல்லுங்க. தேவர் மகன். நீ அவரோட நீ வந்து கோரஸ் பாடிட்டு இருக்க. ஓகே. பாண்டியன். பாண்டியன் வந்துட்டு அங்க பார்க்காம பாத்துட்டு ப்ரோ. பாண்டியன் வந்துட்டு இதுவா அபய் சண்முகியா? அங்க சொல்லிட்டாங்களா? இல்ல இப்படினாரா? இல்ல நான் வந்துட்டு அந்த இதுவா காதலா காதலவா அபய் சண்முகி ஒரு கன்ஃபியூஷன். ஓகே ஓகே. செல்வம். செல்வம். செல்வா? செல்வம். செல்வம். களத்தூர் கண்ணமால செல்வா அதுதான் சொல்றீங்களான்னு டவுட் இருக்கு. அதுதானா? கரெக்டா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் படம் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரிப்பீட் வாட்ச் பண்ணுவீங்களா? இல்ல ஒரு வாட்டி தான் பாத்திருக்கேன். ஒரு வாட்டி என்னால தாங்க முடியல அந்த படம். தாங்க முடியல மீன்ஸ் நான் இவ்வளோ படம் இவ்வளோ நேம்ஸ் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. மகாநதியில இருந்து இதுல இருந்து ரெஜிஸ்டர் ஆகாது. களத்தூர் கண்ணாமலை கிளியர் ஆயிடுச்சா? அதான் ஒரு சில பேர் வந்துட்டு அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஒரு சில இதுல வந்துட்டு அந்த விஷுவல் தான் இருக்கு. இப்ப நீங்க மகாநதி சொல்றப்போ தேவர் மகன் சொல்றப்போ ஒரு சில விஷுவல்ஸ் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு. ப்ராபப்ளி நேம்ஸ் எனக்கு ஏமாண்டு கேட்கல. இதுவும் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. பேர் மாத்திடலாமா? நல்ல சிவம். என்பி சிவம். ஓகே. அதுலயே பாதி வந்துருச்சு. நந்து. நந்து. நோ நோ நோ. நந்துன்னு அங்க ஏன் பாக்குறீங்க? யோசிக்கிறேங்க. நான் அப்படி இப்படி ஏர்ல இப்படி யோசிக்கிறேன். அங்க பார்க்காம யோசிக்கிறேன். நந்து. அங்க பார்க்காதீங்க மேம். மேம் உத்தம வில்லனா? ராங். எப்படியோ நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. அவன் சொன்னா என்ன? நீங்க சொல்லுங்க, நீங்க யோசிக்கணும். ஹிண்ட் கொடுங்க. ஒரு பயங்கரமான சைக்கோ கேரக்டர். அந்த மாதிரி கேரக்டர் வந்து பண்றது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நீங்க பார்க்காதீங்க. ஆள வந்தானா? ஆமா கரெக்ட். ஓகே பரவாயில்ல. நீங்க மேஜரா இல்ல நீங்க இருக்கல எந்த பேர் தெரியாதோ அது பார்த்து கேட்டீங்க. இல்ல மேம் நாளைக்கு வந்துட்டு கேப்பா நீ வந்துட்டு சீரியஸா நான் இந்த படம்லாம் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். ஓகேவா? ஓகே. ஆனா எனக்கு நேம் ரெஜிஸ்டர் ஆகாதுன்னு நான் எப்படி போய் ப்ரூவ் பண்றது? இப்ப எல்லாரும் என்ன கேட்பாங்க உங்களால?
சொல்லுங்க. இல்ல மேம், நீங்க நிறைய கண்டுபிடிச்சிட்டீங்க. எனக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுன்னா செல்வம்ங்கிற நேம் நீங்க கண்டுபிடிச்சது. அது வந்து நீங்க அதுலயே நீங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டீங்க. நல்லது. நன்றி. தேங்க்யூ. 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.